என்னங்கடா இது மகேந்திரா தார தாறுமாறு ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடந்துச்சுன்னா, தார் ராக்ஸ் டெலிவரி எடுக்க ஒரு லேடி வந்திருக்காங்க. நம்ம புது கார் வாங்கினா டயருக்கு கீழ எலுமிச்சம்பழத்த வச்சு ஏத்துவோம்ல, அந்த மாரி எலுமிச்சம்பழத்த வச்சு ஏத்தும்போது கார் இனிஷியலா லைட்டா மூவ் ஆகலையாட்டிருக்கு. கார் மூவ் ஆகணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா த்ராட்டில் இவங்க வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஷோரூம் ஃப்ளோர் கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும் இல்லையா? அதனால காரோட ட்ராக்ஷன் மிஸ் ஆகி கம்ப்ளீட்டா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கண்ணாடிய உடைச்சுட்டு கீழ வந்து விழுந்து டாப்ல ஆகி அது கீழ ஒரு பல்சர் பைக் வந்து மாட்டிருக்கு. இந்த இன்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே எந்த அடியும் இல்ல. அந்த காருக்குள்ள இருந்தவங்களுக்கு மட்டும் சின்ன அடின்னு சொல்றாங்க. லைக் ஷோரூம்ல புது கார் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாவே வந்து இருங்க. ஏன்னா நீங்க புது காரை வாங்க போகும்போது கொஞ்சம் சந்தோஷம், அதுக்கப்புறம் அந்த பேனிக் அதெல்லாமே வந்து இருக்கும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காரை நீங்க வந்து இனிஷியலா டெலிவரி எடுக்கும்போது ஷோரூம்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வரும்போது நீங்க ஓட்டாதீங்க. வேற யார்கிட்டயா ஓட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பேனிக் அதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க அந்த காரை வந்து டிரைவ் பண்ணுங்க. நீங்க கூட நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க, கார் ஷோரூம்ல டெலிவரி எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா யாருமே காருக்கு முன்னாடி நிக்க மாட்டாங்க, காரோட சைடுல தான் வந்து நிற்பாங்க. அது ஏன் அப்படி நிற்பாங்கன்னா இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏன் டெலிவரி கொடுக்குறாங்கன்னா கீழே அவங்களுக்கு வந்து இடம் இருந்திருக்காது, அதனால தான் மேல் ஃப்ளோர்ல இருந்து அவங்க டெலிவரி கொடுக்குறாங்க. டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறம் கார் ரேம்ப் வழியா தான் வந்து கீழே இறக்கி அதுக்கப்புறம் ரோட்ல எடுத்துட்டு வருவாங்க. இன்கேஸ் நீங்க வந்து கார் ஓட்டி பழகாதவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான ஏரியாஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரியான ஏரியாஸ்ல காரை நீங்க வந்து ஓட்டாதீங்க. அவங்க டெலிவரி எடுத்து ரேம்ப்ல கீழே இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரீயான ரோடுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காரை எடுத்து ஓட்டுறது ஒரு சேஃபா இருக்கும்னு என்னோட தாட். நல்லவேளை இந்த இன்சிடென்ட்ல அந்த கார் வெளியில வந்து விழும்போது வெளியில யாரும் இல்ல. சப்போஸ் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க உயிருக்கே வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஏன்னா தாரோட வெயிட் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இன்சிடென்ட் பத்தியான உங்களோட தாட்ஸை கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.